வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை தான் இன்னைக்கு டிஎன் பாலிடிக்ஸில் பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. அதில் முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இந்த குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை நான் சொல்லிடுறேன். கடந்த வருடம் புதுச்சேரியில் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய இளைஞரணி தலைவரை அறிவித்தார். யாரை தெரியுமா? யாரை அறிவிச்சார்னா பரசுராமன், முகுந்தன் பரசுராமனை அறிவித்தார். இந்த முகுந்தன் பரசுராமன் யாரு? ராமதாஸ் அவர்களுடைய பொண்ணோட பையன், ராமதாஸ் அவர்களுடைய பேரன் முகுந்தன் பரசுராமன் அப்படிங்கிறவர். அவரை அறிவிக்கிறாரு. அதே பொதுக்குழு மீட்டிங்கில் அன்புமணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கட்சியில் கஷ்டப்பட்டு உழைத்த எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்காம உடனே இளைஞரணியுடைய தலைவர் போஸ்ட்டை இவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. உடனே அப்பவே ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இது நான் உருவாக்கின கட்சி, நான் சொல்றது தான், கேட்குறவங்க கேளுங்க, இல்லாதவங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் வார்னிங் கொடுக்குறாரு. அந்த மேடையிலேயே அன்புமணி எந்திரிச்சு, நான் நீலாங்கரையில் பார்த்தீங்கன்னா பனையூர் இருக்குது பார்த்தீங்களா, பனையூரில் ஒரு ஆஃபீஸ் திறந்திருக்கேன், என்ன காண்டாக்ட் பண்ணுறவங்க அங்கே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கிறாரு. இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ இந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஓ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஃபைட்டு போய்க்கிருக்கா, பனிப்போர் நீடிச்சுக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய மக்களுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, தாயை அடிக்க வந்தவர் அன்புமணி ராமதாஸ். பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதை தாய் மீது எடுத்து அடிக்க வீசினாரு. நல்ல வேளை தாய் மேலே படலை, செவுத்துல பட்டுருச்சு அப்படின்னு ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பொங்கலப்ப வீட்டில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிருந்தோம். முகுந்தன் பரசுராமன் விவகாரம் தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்கும் போது அம்மா ஏதோ ஒன்று விஷயம் சொல்லியிருக்காங்க, அது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக உடனே பக்கத்தில் இருந்த பாட்டிலை எடுத்து அம்மா மேலே எரிய முயற்சி பண்ணாரு. பாட்டில் அம்மா மேலே படலை அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, எந்த தப்பையுமே அன்புமணி செய்யலை, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். என்ன தப்பு தெரியுமா? அன்புமணி ராமதாஸை 35 வயதில் மத்திய அமைச்சர் ஆக்குனது தான் நான் செஞ்ச பெரிய தப்பு அப்படின்னு ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. இது ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னா, அன்புமணிக்கு தலைவருக்கான பண்பு இல்லை, மேடை நாகரிகம் அன்புமணிக்கு சுத்தமாக இல்லை. லாஸ்ட் இயர் நடந்த அந்த பொதுக்குழுவில் அன்புமணி அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ராமதாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காரு. 3. நாலாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 2024 மக்களவை தேர்தலில் நான் அதிமுகவோடு கூட்டணி போகலாம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அன்புமணியும் சௌமியாவும் பாஜகவோடு கூட்டணி வேணும் அப்படின்னு சொன்னாங்க, பிடிவாதமாக இருந்தாங்க. என்னுடைய ஒரு கால அன்புமணி பிடிச்சி அழுதாரு, இன்னொரு கால சௌமியா அவர்கள் பிடிச்சி அழுதாங்க, பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா ஒரு 3 தொகுதியிலேயாவது பாமக ஜெயிச்சிருக்கோம், 6லிருந்து 7 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காருங்க. மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அதில் வெறும் 8 பேர் கலந்துக்கிட்டாங்க. 108 பேர் கலந்து கொள்ள வேண்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 8 பேர் கலந்துக்கிட்டாங்க. என்னுடைய தலைமையிலான கூட்டம் அப்படிங்கிறதுனால அன்புமணி ராமதாஸே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஃபோன் பண்ணி இதில் கலந்து கொள்வதை தடுத்தார் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது பாஜக சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாங்க, பாஜகவோடு கூட்டணி வைங்க அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு, அதிமுகவோட தான் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி போயிருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதிமுகவோடு கூட்டணி போகிறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் அதிமுக நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியா அப்படிங்கிறது டவுட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. பாஜக அதிமுக தான் கூட்டணி அமைச்சிருச்சு, ஏன் பாஜக தொண்டர்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரும். பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவை தொண்டர்கள் இன்னும் முழுமையாக விரும்பலை. அதிமுக மீது பாஜகவுக்கு எப்போதுமே பாசம், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சரி, இல்லை அதுக்கு முன்பாகவும் சரி, ஒரு பற்று இருந்துச்சு. ஆனால் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை பாஜக சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க. ஸோ அதே வரிசையில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட தேமுதிகவுடைய நிலைமையை பாருங்கள். 2024 தேமுதிக அதிமுகவோட கூட்டணி அமைச்சிச்சு. அதிமுக இப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்கள் பக்கத்து வாங்க, ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதே எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாரு. இன்னைக்கு கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தருவது அதிமுகவுடைய கடமை. ஏன்னா அவங்க 2024 தேர்தல் அப்போ இதை எங்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ மாற்றி பேசுகிறாங்க. பொறுத்திருப்போம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு கூட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அப்போது
இதனால தான் சொன்னோம், அதிமுக நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியா, இபிஎஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை, அவர் கொடுக்கக்கூடிய கேரண்டியை நம்ப முடியுமா அப்படின்னு இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு ராமதாஸ் அவர்களை டேக் பண்ணி பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க. இதெல்லாம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாஜக இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னன்னா, லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனை தேஜ் பிரதாப் யாதவை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காரு. 6 வருஷம் நீக்கியிருக்காரு. அப்போ ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சிக்குள்ளே ஃபேமிலி பாலிடிக்ஸ்னால பிரச்சனை போய்க்கு இருக்கு. இங்கே தமிழகத்தில் பாமகக்குள்ள பிரச்சனை வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்துருச்சு பிரச்சனை. அடுத்து திமுகக்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இப்போ பாஜக ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.